தேவ பிள்ளையே, என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. தேவ சத்தத்தின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக, சொப்பனங்களின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக. ஆமா, நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்தா எப்படி வாழ்ந்தா? சும்மா வாயால வட சுடுறன்னு சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. சினிமாவுக்கு எனக்கு ரொம்ப தூரம். என்னுடைய சிறு பிள்ளையில இருந்து நான் இந்த பகுதிக்குள்ள எல்லாம் போறதே கிடையாது. சரியா? அப்ப தேவ பிள்ளையே, இன்னைக்கு எப்படி காணப்படுறோம் அப்படின்னா, கிறிஸ்துவோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கணும். கிறிஸ்துவோட வசனத்துக்கு செவி கொடுத்த வசனத்தின்படி வாழணும். வசனத்தின்படி வாழாம வாயால வசனம் பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. வசனத்தின்படி வாழக்கூடிய எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவன் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு இடத்துல அப்படி ரகசியம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே, தேவ பிள்ளையே, அவருக்கு பயப்படுகிற எந்த ஜாதியான எந்த ஜனத்தானோ யாரா இருந்தாலும் அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்வாங்க? தம்முடைய வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறாங்க. அப்ப தேவ பிள்ளையே, இந்த கடைசி நாட்களில் நம்ம ஆண்டவர் இந்த சபைக்கு தன்னுடைய கரையத்தை என்ன செய்தாங்க? ஏதோ ஒரு அரைகுறை கரையம் கொடுக்கலங்க. தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை இந்த சபைக்கு என்ன செய்தாங்க? மனவாட்டி சபைக்கு கொடுத்தாங்க. எதற்காக கொடுத்தாங்க? இந்த மனவாட்டி சபை கைவிடப்படுவதற்காக அல்ல, தேவராஜ்யத்தில் போய் சேர்வதற்காக. அப்ப மனவாட்டி சபையிலே பிரசங்கிக்கப்பட வேண்டிய உபதேசம் என்னவென்றால், பிதா கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த உபதேசத்தை கிறிஸ்து இந்த பூமியிலே உபதேசித்தார். அதனாலே அது கிறிஸ்துவுடைய உபதேசம் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. 2 யோவானிலே நம்ம வாசிக்கிறோம், 7, 8, 9 வாசிக்கிறோம். அது கிறிஸ்துவுடைய உபதேசம் என்று. கிறிஸ்துவுடைய உபதேசத்தை கொண்டு வராமல் ஒருவன் நம்மிடத்தில் வருவானேயானால் அவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை உடையவன் அல்ல. அவனுக்கு நாம் வாழ்த்துதலும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவோமேயானால், அவனுடைய வாழ்த்துதல் அவனுக்கு சொல்லுவோமேயானால், அவனுடைய காரியத்தில் நமக்கு என்னது பங்கு? அவனுடைய அநியாயத்தில், அவனுடைய அக்கிரமத்தில் நமக்கு பங்கு. முகத்தாட்சணியம் செய்வது அது நல்லதல்ல. தேவ பிள்ளையே, இன்றைக்கு முகத்தாட்சணியத்தினால் தான் ஒருவரை வாழ்த்திக் கொண்டு நாம் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை எங்க? முகத்தாட்சணியம் பண்ணுகிறபடியினால் தான் இன்றைக்கு எழுப்புதல்ங்கிற பகுதியை காணல. ஆமா, இன்னைக்கு சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா, கரையம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை, ஜபம் இல்லாமல் அசைவில்லை, ஒழுங்கில்லாமல் எழுப்புதல் இல்லை. கரையம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை, ஒழுங்கில்லாமல் எழுப்புதல் இல்லை, ஜபம் இல்லாமல் அசைவில்லை, உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் அசைவில்லை. ஒழுங்கில்லாமல் எழுப்புதல் இல்லை, உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் அசைவில்லை. இதுதாங்க கரைய. என்ன கரையங்க? முதல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ சபை பிரிவுகள், டினாமினேஷன் இருக்கிறது. அங்க பாருங்க, அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வஸ்திரத்திலிருந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். இன்னைக்கு பெந்தெகோஸ்தே என்று சொல்லக்கூடிய சபைகளை பார்ப்போம் அப்படின்னா, பாழாய் போய்விட்டது. அன்றைக்கு ஏதோ சில டினாமினேஷன் இருந்தது. அவர்கள் என்ன செய்தாங்க? அவங்க கிறிஸ்துவை, அதாவது சத்தியத்தை முழுவதும் அறிவித்தார்களோ அறிவிக்கலையோ, கிறிஸ்துவுடைய சத்தியத்தை அவர்கள் என்ன செய்தாங்க? அறிவித்தாங்க. அவர்களிடத்தில் ஒழுக்கம் இருந்தது, பயம் இருந்தது, பரிசுத்தம் இருந்தது. அதை பார்த்துதாங்க நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா, அதாவது தேவ பிள்ளைக, ஒரு குருவானவர் எனக்கு என்ன செய்தாரு? அந்த குருவானவர் அடிக்கடி என்ற கேட்பாரு, திருவிவிலிய வாசிக்கிறியான்னு கேட்பாரு. நமக்கு அந்த சிறு பிராயத்துல திருவிவிலிய பைபிள்னா என்னன்னு தெரியாது. சரியா? ஆனா அத ஒரு காலத்துல, வாலிபனான காலத்துல அதை வாசிக்க வைத்தாங்க. வாசிக்க வைத்த போது மத்தேயு 24வது அதிகார உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளம் என்ன? அப்போஸ்தலர்கள் அவரிடத்தில் கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாங்க, இவைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஜனத்திற்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சம், கொள்ளை நோய், இப்படிப்பட்டவைகள் சம்பவிக்கும். அதையெல்லாம் அந்த வாலிப நாட்களிலே நான் என்ன செய்த செய்தித்தாள் அதிகமாய் படிப்பதுண்டு. அந்த செய்தித்தாளிலே மத்தேயு 24வது அதிகாரத்தில் மார்க் 13, லூக்கா 21 எழுதப்பட்டவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது, என்னுடைய வீட்டில் இருந்த அந்த புத்தகத்தை, வேத புத்தகத்தை எடுத்து நான் வாசித்த போது, இந்த புத்தகம் யார் எழுதினார், எங்கு எழுதப்பட்டது, இது நம்முடைய வீட்டில் இருக்கிறது, இதெல்லாம் எது எழுதப்பட்டு இருக்கிறது என்று விசுவாசம் கேள்வியினால் வந்தது. தேவ பிள்ளையே,
அதன் பின்பாக வேதத்தை வாசிக்க ஆரம்பித்து வேதத்தை வாசித்து என்னை மனமாற வைத்தாங்களே ஒழிய யாருடைய பிரசங்கம் என்னை மனமாற்றவில்லை. யாரு எனக்கு அழுத்தம் கொடுத்து ஞானஸ்தானம் கொடுக்க வைக்கல. யாருடைய இதை கேட்கல. ஒவ்வொரு காரியத்தை வேதத்தில் இருந்து வாசித்து வேதத்தில் இருந்து கற்றுக்கொள்ள ஆவியானவர் எனக்கு என்ன செய்தாங்க? உதவி செய்தாங்க. நாம் வாசிக்கிற கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் அதை ஒரு மனுஷனாலே பெற்றதும் இல்லை, மனுஷனாலே கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னது போல என்னுடைய வேலை ஸ்தலத்திலே நான் அதிகமாக வேதத்தை வாசித்து அது அருகில் எல்லாம் எழுதுவேன். இந்த வசனத்தைப்படி வாழணும், இந்த வசனத்தைப்படி வாழணும். ஆமா, தேவ பிள்ளையே, ஏறக்குறைய உலகத்துல 130 நாடுகள் சுத்தின அநேக தேசத்துடைய கரன்சியை கையில வச்சு செலவழிச்சிருக்கிற, அதாவது தேவன் எனக்கு ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் கொடுத்தாங்க. இப்பெல்லாம் கொடுத்த போது கூட எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தது, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாய் இல்லை அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 6:12 படி 1 கொரிந்தியர் 10:23 படி எல்லாவற்றையும் நான் என்ன செய்யல? அனுபவிக்கல. இது எனக்கு தகுதி கிடையாது. ஏன் அப்படின்னா நான் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக காணப்படுகிறபடியினால் அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய சீஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் லூக்கா 9 வாசிக்கிறது போல அவரை பின்பற்ற வேண்டும். அப்ப அவருடைய சீஷன் என்ன செய்யணும்னா தன்னைத்தானே வெறுக்கிற அனுபவம். அப்ப தேவன் யாரை விரும்புகிறாங்க அப்படின்னா முதல்ல தேவனுடைய ஊழியன் தன்னைத்தானே வெறுக்கிறவனாக. ஒரு வஸ்திரத்துல இருந்து ஒரு மனுஷனை பார்க்கும் போது சாதாரணமாக உலகத்திலே அவனை பார்ப்போம், அவன் எப்படி அவன் நல்லவனா இல்லையாங்கிறத அவனுடைய வஸ்திரங்கள்ல அவன் ஹேர் கட் பண்ணி இருக்கிறத பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். பாருங்க, அவன் ஒரு நல்ல ஹேர் கட் பண்ணியிருந்தா நம்ம பாப்ப நல்ல பிள்ளையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அவன் ஹேர் கட்டு அலங்கோலமா வெட்டி இருந்தா நம்ம என்ன செய்வோம்? பேய் மாதிரி இருக்கிறானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஹேர் கட்லயே தெரிஞ்சிடும் இது நல்ல கீழ்படுகிற உள்ள பிள்ளையா, நல்ல ஒரு ஒழுக்கம் உள்ள பிள்ளையா இல்லையான்னு. இன்னைக்கு பார்ப்பேன் அப்படின்னா, ஊழியர்களை பார்ப்பேன் அப்படின்னா உண்மையிலே அதாவது ரொம்ப துக்கப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு எப்படி காணப்படுகிறாங்க அப்படின்னா மனம் போன போக்குல காணப்படுகிறாங்க. அதனாலதான் தேவன் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒழுங்கில்லாதவைகளை என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்கில்லாதவைகளை ஒழுங்குபடுத்தணும். அவங்களுடைய ஹேர் கட்டை பார்ப்போம் அப்படின்னா, அதாவது சொல்றேன்ல, இந்த உலகத்தான் எப்படி ஒரு அலங்கோலமா ஹேர் கட் பண்ணி இருப்பானோ அதே போல அவர்கள் என்ன செய்கிறாங்க? காணப்படுகிறாங்க. இன்னொரு பகுதியில பார்த்தா என்ன அப்படின்னா அந்த பன்னித்தாடி அப்படிம்பாங்க, பிரெஞ்ச் பியர்டு. சரியா? ஆமா, அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த பன்னி மாதிரி இருக்கும். சரியா? அந்த பன்றியுடைய வாய் பாருங்க, அதே மாதிரிதான் இருக்கும். ஊழியத்துல வந்திருக்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்கார நீ தாடியின் ஓரத்தை என்ன செய்யக்கூடாது? கத்தரிக்க கூடாது. அப்படிலாம் வேத வசனம் என்ன செய்கிறது? நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம போய் ஸ்டைல் பண்ணிட்டு நம்ம நடிகர் மாதிரி நம்ம போய் நின்னா நம்மளை பார்க்கிற கீழே உள்ள ஜனங்கள் நீ இப்படி நடித்தால் நான் உன்னை விட மேலாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் நடிப்பாங்க. நம்ம நடிகர் என்றால் அவர்கள் நடிகைகளாய் மாறுவாங்க, அவர்களும் நடிகர்களாக மாறுவாங்க. ஊழியத்துக்கு அழைத்தது நடிக்கிறதுக்கு அழைக்கலங்க, ஒழுக்கமாய் இருக்க வேண்டும். ஒழுங்கினமானவைகளை ஒழுங்குபடுத்துகிற இடம் தான் கர்த்தருடைய ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையை ஒழிய சும்மா அங்க ஆசீர்வாதத்தை அதை தருவார் இதை தருவார் இதே வேலைதான். விடிஞ்சா அடைஞ்சா இதே வேலைதான். ஆமா, அதை தருவார் இதை தருவார். ஆமா, இப்படியே சொல்லி காலங்கள் போய்விட்டது. இதையே சொல்லிக் கொடுத்துக் கொண்டு இருப்போமே ஆனால் வரக்கூடிய அழிவுக்கு சபையானது எப்படி தப்பித்துக் கொள்ளும்? அவருடைய மனவாட்டி எப்படி ஆயத்தப்படுவாள்?